நம்ம எல்லாரும் தலை இருந்தால் தான் வாழ முடியும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தலையே இல்லாமல் ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய கண் மனிதனுடைய தலையளவுக்கு பெருசுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. தப்பி தவறி கூட நாய்க்கு இதை கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்களே அதோட உயிரை பறிக்க நேரிடும். இந்த காலத்தில் பஞ்சிலான தலகாணியை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? வெல்கம் ஃப்ரம் 712 சேனல். நான் உங்கள் சத்யா. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னது, தலையே இல்லாமல் வாழ முடியுமா? ஒரு கோழி தலையே இல்லாமல் 18 மாதம் வாழ்ந்திருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. செப்டம்பர் 10, 1945 அமெரிக்காவில் கொலரடோவில் இருக்கிற புரூட்டோவை சேர்ந்த விவசாயி லூயிட் ஓல்சன் நைட் டின்னருக்கு சமைக்கிறதுக்காக 5.5 மாசமான வயன்டோட் ஆண் கோழியை எடுத்து தலையை வெட்டியிருக்காரு. ஆனால் கழுத்து எலும்பு மிஸ் ஆகி காது அப்புறம் மூளையோட தண்டு அப்படியே இருந்திருக்கு. தலை கட்டாயிருக்கு. ஓல்சன் மறுபடியும் வெட்ட போறப்ப ஓல்சனால கட்டுப்படுத்த முடியாம கோழி கூவுறது கர்ஜனையான குரல்ல விழுந்திருக்கு. கோழி எழுந்து நடக்கிறதையும் இறையை கொத்துற மாதிரி செய்ததை பார்த்த உடனே ஓல்சன் அந்த கோழியை சாகடிக்காம வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஓல்சன் பல நிறுவனத்தில் சுற்றுப்பயண சைட் ஷோக்களை தொடங்கினதுனால அதிகமான அளவுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதனால அதோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. கோழியை 25 சென்ட் நுழைவு செலவில் பொதுமக்கள் காட்சிக்காக வச்சிருக்காங்க. இதனால கோழியோட உரிமையாளரான ஓல்சனுக்கு மாதம் $4,500 கிடைச்சிருக்கு. மார்ச் 1947 ஒரு சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பி போறப்ப சளியினால கோழிக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. இதனால மைக்கை காப்பாற்ற முடியல. கோழியோட துண்டிக்கப்பட்ட மூச்சு குழாய் சரியாக சுவாசிக்க தேவையான காற்றை எடுக்க முடியல. இதனால மூச்சு திணறி இறந்துருச்சு. இந்த விலங்குக்கு மனிதனோட தலையளவுக்கு கண் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அதுலயும் இதுதான் உலகத்திலேயே பெரிய கண் இருக்கிற உயிரினம்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ராட்சத ஸ்குவிட் விலங்கு இனங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கண்கள் கொண்ட ஒரே விலங்கு. இது 27 சென்டிமீட்டர் விட்டம் வரைக்கும் மனித தலையளவுக்கு பெருசா காணப்படுது. இதை 2012 ஆய்வு மேற்கொண்டதுல ராட்சத ஸ்குவிட் 394 அடி தூரத்தில் நகரும் திமிங்கலத்தை அதோட கண்களால் காண முடிஞ்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் கூறுறாங்க. ஆனால் பெரிய கண்ணாக இருக்கிறதாலையும் கடல் ஆழத்தில் இருட்டாக இருக்கிறதாலையும் சிறிய உணவை வேட்டையாட முடியாது. இந்த ஸ்குவிட்கள் தெற்கு பெருங்கடலில் 1000 மீட்டர் 3300 அடி ஆழத்துக்கு அதிகமான அதோட வாழ்விடத்தில் இருட்டில் பார்க்க ஏதுவாக அமைஞ்சிருக்கு. வீட்டில் நாய் வளர்க்குறவங்களா இருந்தாலும் இல்லைனா தெருவில் இருக்கிற நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறவராக இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் சாக்லேட் போட்டுறாதீங்க. சாக்லேட் நாய்களோட உயிரையே பறிக்கணும்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சாக்லேட் நாய்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த தியோப்ரோமைன் காஃபைன் இருக்கு. இது ஒரே மாதிரியான கலவை. இது நாய்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதோட அறிகுறிகள் இதய துடிப்பு அதிகரிப்பு, இரத்த அழுத்தம், நடுக்கம், வலிப்புன்னு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வாந்தி, வயிற்றுப்போக்கு, மூச்சிறைத்தல், அதிகமான சிறுநீர் கழித்தல்னு ஏற்படுது. அதுக்கு நம்ம நாய்களுக்கு சாக்லேட் கொடுக்காம இருக்கிறதே மேல். நம்ம எல்லோரும் தூங்க போகிறப்ப தலைக்கு இறகு பருத்தியால் பஞ்சு போல செஞ்ச தலகாணியை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பண்டைய காலத்தில் பஞ்சு போல இருக்கிற தலகாணிக்கு பதிலாக மரம், கல் இல்லைனா பீங்கானில் செஞ்ச உயரமான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உறுதியாக இருக்கிற தலகாணி மூளை அப்புறம் ஆவிகளோட தொடர்பு படுத்தும்னு கூறுறாங்க. உதாரணத்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெட் தலகாணிகள் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும்னு சீனர்கள் நம்பியிருக்காங்க. எகிப்தியர்கள் நீங்கள் கனவுல கண்ட ஆவி நேரில் வரும்னு வராமல் இருக்கணும்னா பளிங்கு அப்புறம் தந்தத்தால் செய்யப்பட்ட தலகாணியை கடவுள் பாதுகாக்கிறாருன்னு நம்பியிருக்காங்க. இந்த காலத்திலையும் யாராச்சும் தலகாணிக்கு பதிலாக வேற பொருளை யூஸ் பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உயிரினத்தில் பட்டாம்பூச்சியும் ஒன்று. எல்லா பட்டாம்பூச்சியும் சின்னதாக தான் பார்த்துருப்போம். இங்கே போனீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டாம்பூச்சியை பார்க்கலாம். இது உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய பட்டாம்பூச்சி இனம். பெண் பறவைகள் 25 சென்டிமீட்டர்ல இருந்து 28 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இது பப்புவா நியூகினியாவில் கிழக்கு பகுதியில் ஓரோ மாகாணத்தில் இருக்கிற காடுகளில் தான் இது காணப்படுது. அங்கே போகிறதுக்கு அரசாங்கம் தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த இனம் அழியும் தருவாயில் இருக்கு. இதை வணிக நோக்கத்திற்காக வேட்டையாடுறதுனால இதை வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அரசாங்கத்துக்கு சர்வதேச ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த பட்டாம்பூச்சியை நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.